வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த வார்ஸ் ஆஃப் த ரோசஸ் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த போர் 30 வருஷத்துக்கு, அதாவது 1455லேருந்து 1485 வரைக்கும் நடந்தது. யாருக்கும் போர் நடந்ததுன்னா, இங்கிலாண்டையே ஆண்டுட்டு இருந்த யார்க்கிஸ்ட் அண்ட் லாங்கஸ்டர்ஸ்க்கு தான் நடந்தது. ஏன் நடந்ததுன்னா, யார் அரியணையில் அமர்றது, அதாவது யார் இங்கிலாண்டுக்கு ராஜாவாக இருக்கிறது, இதுதான் அவங்களுக்குள்ளே நடந்த அந்த போர். இந்த போருக்கு ஏன் வார் ஆஃப் த ரோசஸ்ன்னு சொன்னாங்கன்னா, அவங்க போர் செய்யும் போது அவங்க போட்டிருந்த பேஜால் தான். யார்க்கிஸ்ட்லாம் ஒயிட் ரோஸாக அவங்க பேஜாக போட்டிருந்தாங்க, லாங்கஸ்டர்ஸ்லாம் ரெட் ரோஸாக போட்டிருந்தாங்க. அப்போ தான் யார் யாருன்றது வித்தியாசம் தெரியும் இல்லையா, அதுக்காக. இதுவும் ஒரு சிவில் வார் தான், அதாவது உள்நாட்டு போர் தான். ஆனால் ஒரு வித்தியாசம் இதில் இருந்தது. அதாவது இங்கே அவங்க உள்நாட்டு போர் பண்ணாங்க இல்லையா, அது இங்கிலாண்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த 2 குரூப்புக்குள்ளே தான், யார்க்கிஸ்ட் லாங்கஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளே மட்டும்தான் இந்த போர் நடந்தது. சார்ல்ஸ் I நடந்த சிவில் வார், உள்நாட்டு போர் வேறு மாதிரி, அங்கே எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இந்த வார்ஸ் ஆஃப் த ரோசஸில் பார்த்தீங்கன்னா, நோபல்ஸ் மட்டும்தான் இதில் பங்கு பெற்றாங்க. அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான். அவங்க கொஞ்சம் வீரர்களெல்லாம் பணம் கொடுத்து வாங்கி, இல்லைன்னா அவங்க சப்போர்ட்ஸை வச்சு தான் இந்த போரை நடத்துனதுனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது அவங்களுடைய வாழ்க்கையை சாதமாக நடந்துகிட்டே தான் இருந்தது. அதே சமயத்தில் இது 30 வருஷம் நடந்த போராக இருந்தாலும், தொடர்ச்சியாக 30 வருஷமும் போர் நடக்கலை. கொஞ்சம் காலம் போர் நடக்கும், அதுக்கப்புறம் நீண்ட காலம் அமைதியாக நாடு நடந்துக்கிட்டே இருக்கும். திரும்பி ஒரு போர், யார் அரியணையில் உட்காரணும் அப்படின்னு வரும்போது திரும்பி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். இப்படி தான் போயிட்டு இருந்தது. இந்த போர் ஏன் ஏற்பட்டதுன்னா, நிறைய காரணங்கள் இருந்தது. ஒன்று 100 வருஷமாக அவங்க ஃப்ரான்ஸோட சண்டை போட்டிருந்த போது, அந்த இங்கிலீஷ் நோபல்ஸ்க்கெலாம் நிறைய பணம், நிறைய புகழ், நிறைய அதிகாரங்கள்லாம் கிடச்சிட்டே இருந்தது. ஏன்னா இவங்க தான் நிறைய வாட்டி ஃப்ரான்ஸ் கிட்ட ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி போருக்கு போகும்போது நிறையா தூக்கி அள்ளிட்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இங்கே நிறைய மரியாதை கிடைக்கும், நிறைய பதவிகள் கிடைக்கும். அதே சமயத்தில் மக்களிடையும் நல்ல புகழ் இருந்தது. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வர முடியல, அதிகாரத்தை இன்னும் அதிகப்படுத்த முடியலன்னு போது அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. 2வது காரணம் என்னென்னா, இப்போ இந்த லாங்கஸ்டன் கவர்மெண்ட் கஜானா காலியாக இருந்ததுனால அவங்க வீரர்களுக்கு பணம் கொடுக்கவே இல்லை. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மிலிட்ரி மென்னுக்கு. அதனால் இந்த வீரர்கள்லாம் யார் அவங்களுக்கு பணம் கொடுத்து வேலை கொடுத்தாலும் அவங்க பக்கம் போர் செய்யறதுக்கு தயாராக இருந்ததுனால, இப்போ இவங்களுக்கும் காசு கொடுத்து அவங்கள எனக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போடவா அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் போய் அவங்களுக்காக செஞ்சாங்க. ஆனால் முக்கியமான காரணம் என்னென்னா, 6வது ஹென்றி, இவர் ஒரு லாங்கஸ்டன் ராஜா. இவருடைய அரசாட்சி அவ்வளோ சரியாக இல்லை. அந்த ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இல்லாதனால நாடு முழுக்க பார்த்திங்கன்னா சட்ட ஒழுக்கம் சரியாகவே இல்லை. அதனால தான் இந்த போருக்கே காரணம். இந்த போர் ஆரம்பித்தது 1455 பேட்டில் ஆஃப் சென்ட் ஆல்பன்ஸில் தான். இங்கே தான் பார்த்திங்கன்னா ரிச்சர்ட், இவர் டியூக் ஆஃப் யார்க்கு, இவர் 6வது ஹென்ரியை தோக்கடிச்சிட்டாரு. 1461 யார்க்குடைய மகன் பேட்டில் ஆஃப் டவுட்டனில் ஜெயிச்சு, நான் தான் அடுத்த ராஜான்னு சொல்லிட்டு அவரோட பேரை 4ஆம் எட்வர்டாக அவர் ராஜாவாக முடிசூடிக்கிட்டாரு. ஆனால் 6வது ஹென்றி எப்படியோ அங்கே ஏர்ல் ஆஃப் வார்விக்னு இருந்தார். அவர் தான் இருந்த அந்த இங்கிலீஷ் நோபல்ஸ்லேயே ரொம்ப பணக்காரர். அவரோட சப்போர்ட்டை வாங்கிட்டு அவர் திரும்பி ராஜாவாயிட்டார். ஆனால் 1471 எட்வர்டு ஒரு பேட்டில் ஆஃப் பார்னெட் போரில் இந்த வார்விக்கை கொன்னுட்டு இந்த 6வது ஹென்றி சிறைப்பிடிச்சிட்டு பின்னாடி அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அவருடைய இறப்பு நடந்துடுச்சு. அதனால் எட்வர்டு த 4th, அதாவது 4ஆம் எட்வர்டு ஒரு 12 வருஷத்துக்கு யாரோட இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக அவர் ஆண்டுகிட்டே இருந்தார். 1483 வரைக்கும், அதாவது அவர் இறக்குற வரைக்கும். எட்வர்டு த 4th, அதாவது 4ஆம் எட்வர்டு மகன் 5ஆம் எட்வர்டு, அவர் அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால அவருடைய அங்கிள் ரிச்சர்ட், அவர் டியூக் ஆஃப் கிளாச்செஸ்டர், அவர் தான் ராஜாவுக்கு பதிலாக அரசாங்கத்தை கவனிக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் தான் ராஜா அப்படின்னு அவரே அறிவிச்சிட்டாரு. அது மாத்திரம் இல்லாமல் 5ஆம் எட்வர்டும் அவரோட சகோதரரும் அவரால் கொல்லப்பட்டாங்க அப்படின்னும் நம்பப்படுது.
இந்த மாதிரி வந்து அரியணையில் ஏறின 3ஆம் ரிச்சர்டு வந்து அரியணையில் ரொம்ப நாள் இருக்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி வந்து அடுத்த வாரிசை வந்து கொன்னுட்டு ராஜாவானவங்கள யாராலையும் ஏற்றுக்க முடியல. அதனால் யார்க்கிஸ்ட் அதுக்கப்புறம் லாங்கஸ்டர்ஸ் இவங்க 2 பேருமே ரிச்சர்ட் த தேர்ட் 3ஆம் ரிச்சர்டுக்கு எதிராக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து ராஜாவானது அந்த லாங்கஸ்டனுடைய அடுத்த வாரிசாக இருக்கக்கூடிய ஒரு வெல்ஷ்மேனான ஹென்ரி டியூடர் தான். 1485 இவர் 3ஆம் ரிச்சர்டை வந்து தோக்கடிச்சு கொன்று அதுக்கப்புறம் அவரை இங்கிலாண்டோட ராஜாவானார். இத்தோடு இந்த வார் ஆஃப் த ரோசஸ் வந்து முடிவுக்கு வந்தது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.